This is Maniyandan from Vision Defense Institute. இன்னைக்கு CDS and NDA க்கு வரக்கூடிய important polity questions பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். Question number 1. Part 17 deals with part schedules இல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரில இருந்து நம்ம எந்த ஃபீச்சர்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிறது ரெகுலரா CDS and NDA க்கு வர questions. part 17 எதை டீல் பண்ணுது அப்படிங்கிறது பத்தி தான் questions. Elections. Elections வந்து பாத்தீங்கன்னா part 15. ஆப்ஷன் A வராது. ட்ரிபியூனல்ஸ் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலுக்காக ட்ரிபியூனல் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஸோ அது எந்த பார்ட்ல வரும்னா பார்ட் 14A. ஸோ அமெண்ட்மெண்ட் மூலம் ஆட் பண்ணது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 17ஓட டீல் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 9. ஸோ இது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரெகுலரா தெரியும் பார்ட் 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 1 to 4 யூனியன் அண்ட் தேர் எக்ஸ்டென்ட் வந்து டீல் பண்ணும். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப். பார்ட் 3 இம்பார்ட்டண்டா நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி. 4A வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா கொஸ்டின்ஸ்ல வர ஏரியா. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 2. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இஸ் ரிலேட்டட் டு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்போம். ஸோ ஆர்டிகல் 12 to 35 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து டீல் பண்ணும். ஸோ இதுல 12 and 13க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதோட நேச்சரை பொறுத்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இந்த கான்செப்ட் கீழே என்னென்ன ஆர்டிகல்ஸ் ரைட்ஸ் இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுல ஒன் ஆஃப் த ஆர்டிகல் தான் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அது எந்த ஆர்டிகல் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது இல்லாம இந்த அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன பெக்குலியர் ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயே ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் அப்சல்யூட் இன் நேச்சர். ஸோ எந்தவித ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னா அதுக்கெல்லாம் வந்து சில சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷன் இல்ல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இது கான்ஸ்டியூஷன்ல எங்க மென்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 17ல வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இது இல்லாம ஆர்டிகல் 15 வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசிஸ்ல நம்ம டீல் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் வந்து எந்த பேசிஸ்லயும் வந்து டீல் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் இத பேசிஸ்ல வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 15ல மென்ஷன் ஆயிருக்கும். இதுக்கு அடுத்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஆர்டிகல் 16ல மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ ஆர்டிகல் 18 வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சிடிஎஸ்ல கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கும். டைட்டில்ஸ், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் வந்து ஆர்டிகல் 18ல மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Then question number 3, division of powers is mentioned in. So நமக்கு தெரியும் division of powers அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி division of powers அப்படிங்கிறது லிஸ்ட், அதோட இன்னொரு நேம் தான் division of powers. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல சென்டர் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்ல சப்ஜெக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட்ல பிளேஸ் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் இருக்குன்னா அது சென்ட்ரல் லிஸ்ட்ல வரும். அதுக்கடுத்து ஸ்டேட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் வந்து அதுல வந்து லாஸ் எனாக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் வந்து லா வந்து எனாக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி பவர்ஸை வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறது எந்த ஷெடியூல்ல மென்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னா 7th ஷெடியூல்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இதுக்கடுத்து 4th ஷெடியூல் என்ன அப்படின்னா ராஜ்யசபா சீட்ஸ் வந்து அலோகேட் பண்றது ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 4th ஷெடியூல் டீல் பண்ணும். 5th and 6th ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா ஷெடியூல் ஏரியா அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் பத்தி டீல் பண்றது. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. தென் கொஸ்டின் நம்பர் 4, 35th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ரிலேட்டட் டு. ஸோ இது ஃபேமஸான ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம் வந்து இந்தியாவோட ஜாயிண்ட் ஆயிருக்காது, ஒரு ப்ரொடெக்டரேட் ஸ்டேட்டா இருந்திருக்கும். ஓகேங்களா? சோக்கியால் அப்படிங்கிற கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லேட்டரா இந்தியா கூட ஜாயின் பண்றேன் அப்படின்னு வில்லிங்னஸ் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலா வந்து ஒரு ஆர்டிகல் ஆட் பண்ணுவாங்க 2A. ஸோ அதுக்காக இன்செர்ட் பண்ண அமெண்ட்மெண்ட் தான் 35th. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம், ஆப்ஷன் ஏ. தென் கொஸ்டின் நம்பர் 5, the judicial review feature expressively mentioned in. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ நமக்கு தெரியும் எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் அண்ட் ஸ்டேட் வந்து ஒரு லா எனாக்ட் பண்ணும் போது அது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இல்ல பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணதுன்னா அதை வந்து சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வேலிட் அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் எங்க இருக்கு அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 13. ஸோ இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் லாஸ்.
இந்தியாவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லாஸ் இருக்கு அப்படிங்கிறது ஆர்டிகல் 13ல வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பெர்மனன்ட் லாஸா இருக்கலாம். ஸோ சென்டர் அண்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா எனாக்ட் பண்ற லாஸா இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் இன்ஸ்டியூட் பண்ற ஆர்டினன்ஸா இருக்கலாம். ஸோ எந்த விதமான லாவா இருந்தாலும் பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லை இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரை வயலேட் பண்ணுதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட்னு சொல்றதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ அது எதில் இருக்குன்னா ஆர்டிகல் 13ல இருக்கும். ஸோ தேங்க்யூ.